தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய சுகாதாரத்துறையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரான வேலைவாய்ப்புகள் வந்து குடுத்துருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸா வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும் 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு ஆர் எனி டிகிரி இதுல நீங்க எது படிச்சிருந்தாலுமே சரி, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு இதுல நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லன்னா எனி டிகிரி நீங்க எதுல படிச்சிருந்தாலுமே சரி, ஒண்ணும் பிரச்சனை வந்து கிடையாது. உங்களோட 8த், 10த், 12த் டிகிரிய வச்சே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்போட சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 35,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மாத சம்பளம் தருவதா அறிவிச்சிருக்காங்க. இதுல 2 முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எந்தவித தேர்வுமே இல்லாம உங்கள செலக்ட் செய்வதா வந்து அறிவிச்சிருக்காங்க. எந்தவித கட்டணமும் இல்லாம உங்கள செலக்ட் செய்வதா அறிவிச்சிருக்காங்க. அதாவது எந்தவித ஃபீஸுமே வந்து கிடையாது. எந்தவித எக்ஸாமினேஷனும் வந்து கிடையாது. ஆண்களும் சரி, பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்க எலிஜிபிள் உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்க அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 24/11/2025 சாயந்திரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். இதற்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து குடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம ப்ராப்பரா ஃபில் பண்ணி நீங்க அப்ளை பண்ணாலே போதும். வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு. நீங்க ப்ராப்பரா எப்படி அப்ளிகேஷன ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்குள்ள நான் தெளிவா சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து, இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்ளை பண்ணீங்களோ, அந்த அளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே நண்பா. இதான் பார்த்தீங்கன்னா, அவங்க அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழயே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஓகேவா? அப்ளிகேஷன் ஃபார்ம நீங்க ப்ராப்பரா ஃபில் பண்ணி நீங்க அப்ளை பண்ணாலே போதும். இந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேம் பிடிஎஃப் ஒரே பிடிஎஃப்ல வந்து இருக்கு. மேல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதற்கு கீழ உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து இருக்கும். ஓகே. இதோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்க வந்து குடுத்துருக்கேன். ப்ராப்பரா கிளிக் பண்ணி பார்த்து, ப்ராப்பரா டவுன்லோட் பண்ணி, ப்ராப்பரா வந்து அப்ளை பண்ணுங்க. இதே மாரி சூப்பரான கவர்ன்மென்ட் ஜாப் பத்தி நீங்க உடனுக்கு உடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் நல்ல கவர்ன்மென்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கி உங்க ஃபேமிலி சர்க்கிள்ல உங்க கூட இருக்கவங்க எல்லாருமே நீங்க ஹேப்பியா பார்த்துக்கணும். நீங்களே ஹேப்பியா இருக்கணும். நல்ல ஒரு சேலரி வாங்கணும்னு நீங்க நினைச்சால் மட்டும் நம்ம சேனல் உங்களுக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான சேனல், சூட்டபிளான சேனல், ரொம்ப பிடிச்ச சேனலு. உங்களுக்கு வந்து தேவைப்படுற சேனலா இருக்கு அப்படின்றத நினைச்சால் மட்டும் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம இந்த வீடியோவ ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவா பார்க்கலாம். இந்த ஜாப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய வேக்கன்சி வந்து அவைலபிளா வந்து இருக்கு. நெறைய ஜாப் போஸ்டிங் அவைலபிளா வந்து இருக்கு. பட் கேட்டகரி மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து பிரிச்சிருப்பாங்க. கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் மொத்தமா 5 கேட்டகரி வந்து பிரிச்சிருக்காங்க. தேனி டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலா 5 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து குடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் இல்லன்னா வந்து கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட். அது ஜூனியர் அசிஸ்டன்ட்டும், கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டீசென்ட்டான ஒரு ஜாப்பு. நல்ல ஜாப். அத நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இதற்கு வெறும் நீங்க எஸ்எஸ்எல்சி நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதே நேரத்தில உங்களுக்கு வந்து டைப்பிங் வந்து கம்ப்யூட்டர்ல வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக மாதம் உங்களுக்கு 14,000 பார்த்தீங்கன்னா சம்பளம். ஓகே. நெக்ஸ்ட் நர்சிங்ல வந்து குடுத்துருக்காங்க. நர்சிங்ல உங்களுக்கு டிப்ளோமால நீங்க நர்சிங் தெரப்பி படிச்சிருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து ஜாப் வந்து எலிஜிபிள். 13,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்பளம். நெக்ஸ்ட் பார்மசிக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதற்கும் நீங்க டிப்ளோமால பார்த்தீங்கன்னா, பார்மசி படிச்சிருக்கீங்க அப்படின்னா, சித்தா ரிலேட்டடா படிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 15,000 உங்களுக்கு வந்து சம்பளம். நெக்ஸ்ட் லேப் டெக்னீஷியன் வந்து குடுத்துருக்காங்க. இதுல நீங்க டிப்ளோமால மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 13,000த்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் அவைலபிளா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் மல்டி பர்ப்பஸ் ஒர்க்கருக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதற்கு வெறும் நீங்க 8ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். மாதம் 8,000 கிட்டத்தட்ட 9,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆயுஷ்ல பார்த்தீங்கன்னா, ஹெல்த் வெல்னஸ் சொல்லி குடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்குள்ள வந்து வரும். ஓகே. இது வந்து செகண்ட் கேட்டகரில வரும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலா 6 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து குடுத்துருக்காங்க. கல்ச்சரல் யோகா ரிலேட்டடா வந்து குடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க பிஎன்ஒய்எஸ்ல வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 40,000 உங்களுக்கு வந்து சம்பளம். நெக்ஸ்ட் மல்டி பர்ப்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் வந்து குடுத்துருக்காங்க. இதற்கு நீங்க 8ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். மாதம் உங்களுக்கு 10,000 பார்த்தீங்கன்னா சம்பளம். கன்சல்டன்ட்லயே பார்த்தீங்கன்னா, யோகா ரிலேட்டடா குடுத்துருக்காங்க. இதற்கும் நீங்க பிஎன்ஒய்எஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 40,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம். மல்டி பர்ப்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க வெறும் 8ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். உங்களுக்கு மாதம் 10,000 பார்த்தீங்கன்னா சம்பளம். நெக்ஸ்ட் தெரபியூட்டிக் அசிஸ்டன்ட் வந்து குடுத்துருக்காங்க. இதற்கு நீங்க டிப்ளோமால பார்த்தீங்கன்னா, நர்சிங் தெரப்பி படிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு மாதம் 15,000த்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சம்பளம். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, மல்டி பர்ப்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா, வெறும் நீங்க 8ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். உங்களுக்கு 10,000 பார்த்தீங்கன்னா சம்பளம். இதுல இருக்கக்கூடிய ஜாப் போஸ்டிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மதுரை, இந்த தேனி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து குடுத்துருக்காங்க. ஆண்டிப்பட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, கம்பம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போடிநாயக்கனூர் இது ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இல்லன்னா வந்து பொது சேவை மையங்கள் இருக்கும் இல்லையா? அங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்ஏஎம் ஸ்கீம் குடுத்துருக்காங்க. என்ஏஎம் ஸ்கீம பொறுத்தவரைக்கும் 2 ஜாப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இது வந்து தெரபிஸ்டிக் அசிஸ்டன்ட்க்கும், அப்புறம் தெரபியூட்டிக் அசிஸ்டன்ட்க்கு வந்து குடுத்துருக்காங்க. 2மே சேம் இதுதான். பட் இதுல பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ 2மே சேமா தான் குடுத்துருப்பாங்க. மாதம் சம்பளமும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மாதம் 15,000 கிடைக்கும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. தலா ஒரு வேக்கன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் என்ஏஎம் ஸ்கீம்லயே பார்த்தீங்கன்னா, மொபைல் மெடிக்கல் யூனிட்க்கு வந்து குடுத்துருக்காங்க. மொபைல் மெடிக்கல் யூனிட்ட பொறுத்தவரைக்கும் ரொம்பவே சிம்பிளான ஒர்க்கா தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும். அந்த மொபைல் மெடிக்கல் யூனிட்னா உங்களுக்கு வந்து சின்ன வேன் மாரி இருக்கும். அந்த வேன்ல இருந்துகிட்டே
அங்க சுற்று வட்டாரத்தில இருக்கக்கூடிய இந்த வேன் எங்க நிக்குதோ, அந்த சுற்று வட்டாரத்தில இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு பிளட் எடுக்கிறது, இல்ல ஒரு செக் பண்றது அந்த மாரி காமனான விஷயங்கள் வந்து கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து பண்ணுவாங்க தெரியுமா? சின்ன ஒரு மெடிக்கல் செக்கப் அந்த மாரி பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ அந்த மாரி ஒர்க் தான் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து குடுப்பாங்க. அதான் பார்த்தீங்கன்னா, மொபைல் மெடிக்கல் யூனிட் அதுவும் ட்ரைபல்ல வந்து குடுத்துருக்காங்க. அப்படின்னும்போது உங்களுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும். ஸோ ஈஸியா இந்த ஜாப் உங்களால பண்ணிக்க முடியும். இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆயுர்வேதா, பார்மசிஸ்டிக் அப்புறம் வந்து கன்சல்டன்ட் யோகால குடுத்துருக்காங்க. தெரபிஸ்ட் அசிஸ்டன்ட் வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்மசிஸ்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு வொர்க்கிங் லொகேஷன் பார்த்தீங்கன்னா, வெள்ளிமலை, அதுக்கு பார்த்தீங்கன்னா, பளியங்குடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, அகமலைக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, பார்மசி, ஆயுர்வேதா இல்ல பிஎன்ஒய்எஸ் இல்ல நர்சிங் இல்ல நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அவைலபிளா அந்த ஜாப் வந்து அவைலபிளா வந்து இருக்கும். கன்சல்டன்ட் ஆயுர்வேதாக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாதம் 40,000 சம்பளம். அதே மாரி கன்சல்டன்ட் யோகாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 40,000 சம்பளம். மீதி இருக்கக்கூடிய 2, 4, 5ல இருக்கக்கூடிய ஜாப் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, மாதம் உங்களுக்கு 15,000 சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாரி தான் என்ஆர்ஹெச்எம்ல பார்த்தீங்கன்னா, இதே போஸ்டிங் தான் வந்து குடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, லொகேஷன் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு டிஃபரெண்ட்டா வந்து இருக்கும். மாதம் உங்களுக்கு 30,000 இல்ல 8,500 வந்து சேலரி கிடைப்பதுன்னு அறிவிச்சிருக்காங்க. ஒன்ஸ் நீங்க நோட்டிஃபிகேஷன செக் பண்ணல, உங்களுக்கு இன்னும் நெறைய விஷயங்கள் புரியும். ஸோ அத ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. இப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணலாம்ன்னு பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7 பேஜ்ல 6த் பேஜ்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 2, 3 பேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து, இதுல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. இதுல வந்து என்ன ஸ்கீம், ஸ்கீம் மீன்ஸ்னா இதுல என்ன ஜாப் போஸ்டிங்கோ அதான் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்னு சொல்லியிருப்பாங்க. இதுல குடுத்துருக்காங்க இல்லையா? என்ஏஎம் ஸ்கீம் அந்த மாரி குடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த ஜாப் போஸ்டிங்கோட நேம் இருக்கு இல்லையா? அந்த நேம நீங்க ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட மேல வந்து நீங்க எழுதுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க விண்ணப்பிக்கும் திட்டத்தின் பெயர் அதுவும் பார்த்தீங்கன்னா, அதே இதுதான். ஸோ அதையும் நீங்க ப்ராப்பரா எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட நேமு, உங்களோட ஃபாதரோட நேமு, உங்களோட தந்தை, கணவர் அந்த மாரி மேரேஜ் ஆச்சுன்னா, உங்க கணவரோட நேமு, நீங்க மேரேஜ் ஆகல அப்படின்னா, உங்களோட ஃபாதர் நேம் வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ், உங்களோட டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த்தோட டாக்குமெண்டேஷன். டேட் ஆஃப் பர்த் டாக்குமெண்டேஷன் மீன்ஸ்னா, உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி நீங்க அனுப்புற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க என்ன கேட்டகரில வரீங்களோ, அந்த கேட்டகரி உங்களுக்கு முன்னுரிமை சான்றிதழ் இருந்துச்சுன்னா, அதையும் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். அதோட ஜெராக்ஸ் காப்பி நீங்க அனுப்புற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்க ரிலிஜியன் என்னவோ, அந்த ரிலிஜியன குடுத்துட்டு, அதோட ஜெராக்ஸ் காப்பி நீங்க வச்சு அனுப்புற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத குடுத்துட்டு, அதோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்க அனுப்புற மாரி இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸும் எழுதிட்டு, அதோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்க அனுப்புற மாரி இருக்கும். உங்களுக்கு அதர் குவாலிஃபிகேஷன் இருந்தா, அதர் குவாலிஃபிகேஷன் நீங்க எழுதிட்டு, உங்களோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு அனுப்புற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்க ப்ராப்பரா குடுத்துக்கோங்க. ஃபைனலா நீங்க எந்த இடத்துல இருந்து அப்ளை பண்ணீங்களோ, அந்த இடம், எந்த நாள்ல அப்ளை பண்ணீங்களோ, அந்த நாள வந்து நீங்க குடுத்துட்டு, இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் அதாவது கையொப்பம் வந்து நீங்க ப்ராப்பரா போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்ப நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஃபார்ம எந்த அட்ரஸ்க்கு அனுப்ப சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க 4த் பேஜ் வந்தீங்கன்னா, ஃபில்ட் அப்ளிகேஷன் ஷுட் பி சென்ட் டூ த ஃபாலோயிங் அட்ரஸ் சொல்லி குடுத்துருப்பாங்க. இதுல ஒரு அட்ரஸ் குடுத்துருக்காங்கல்ல, இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன் நீங்க வச்சு நீங்க அனுப்புற மாரி இருக்கும். 24/11/2020 சாயந்திரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ராப்பரா அப்ளை பண்ணிக்கணும். ஸோ என்ன மாரி டாக்குமெண்டேஷன் என்ன மாரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுலயே நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. நீங்களும் ஒன் டைம் படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு நினைச்சால மட்டும் ஸோ ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க. இன்கேஸ் இந்த ஜாப் பத்தி இன்னும் உங்களுக்கு நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ப்ராப்பரா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.